வணக்கம் அன்பான கடகராசி நேயர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன்கள் 1-3-2026 விசுவாச வருடத்திய மாத பலன்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே மங்களகரமான காரியங்கள் செயல்படுகின்றதற்கும் சோபன யோகத்திலும் கௌளவ கரணத்திலும் பூச நட்சத்திரத்திலும் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. அந்த வகையிலே கடக ராசியிலே ராசிபதி அதிபதி அமையப்பட்டு 8 குடைவன் ராசப்பட்டு 8 குடைவன் 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திலே இருக்கின்ற அமைப்பு ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஊதிய உயர்வுகள் உத்தியோகங்களிலே இடம்பெற்ற நாடு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனாலும் கடகராசியை பொறுத்தவரை இந்த மார்ச் மாதங்களிலே ராசி அதிபதி ராசியிலே அமைப்பெற்று ஞாயிற்றுக்கிழமையிலே பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே கடக ராசிக்கு இந்த மாதங்கள் மார்ச் மாத பலன்களாக சொல்லப்படுகின்றது. 9ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்கின்றார். அவர் உங்களுக்கு அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர். பொது இடங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. ஆரோக்கியத்தில் ஒரு சிறு மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. இடமிட்ட இடம் நாடு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. 8 குடைவர் 3ஆம் இடத்தை 9ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். தகப்பனார் சம்பந்தப்பட்ட ஒரு சிறு தடை தாமதங்கள் வழக்குகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. ஆரோக்கியத்திலே மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மார்ச் மாதங்களிலே கடகராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்பது உங்களுக்கு 5-10 குடைவர் 8ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆனாலும் அவர் உங்களுக்கு 8ஆம் இடத்திலே மறைந்து அவருடைய பார்வை என்பது உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. 5-10 தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் பார்த்து நிதானமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அங்கே 8 குடைய ராகு பகவான் இருக்கின்ற ராகு பகவான் நட்சத்திரத்திலே இந்த செவ்வாய் பகவான் வருகின்ற பொழுது இங்கே 2ஆம் இடத்தை பார்க்கின்றது. கொடுக்கல் வாங்கல்களிலே பேச்சுவார்த்தைகளிலே சற்று கடகராசிக்கார நேர்கள் இந்த மார்ச் மாதங்களிலே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது. அந்த வகையிலேயே செவ்வாய் பகவான் மாதம் முழுக்க உங்களுக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். அவர் பூர்வ புண்ணியாதிபதி மட்டுமல்ல, 10ஆம் இடம் தொழிலை பற்றி சொல்லக்கூடியவர். 8ஆம் இடத்திலே முடங்கி கொண்டு இருக்கின்ற பொழுது பெரிய தொழில்களிலே இருக்கின்றவர்கள் கொடுக்கல் வாங்கல்களிலே தனஸ்தானங்களிலே கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் நேர்த்தியாகவும் செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு. இந்த இடங்களிலே இந்த மாதங்களிலே கண்ணும் கருத்துமாக நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம் என்பது கடகராசிக்கார நேயர்களுக்கு மார்ச் மாதம் 1-3-2026 ஞாயிற்றுக்கிழமையில் 2ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்புகள் இருந்தாலும் கூட ராகுவின் பிடியிலே கிரகங்கள் இங்கே இருக்கின்ற அமைப்பு. ராகுவின் பிடியிலே இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் மட்டுமல்லாதது. செவ்வாய் சூரியன் புதன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் கூட சுக்கிர பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். அந்த அமைப்புகளிலே இந்த மாதம் உங்கள் பிறந்திருக்கின்றது சுக்கிர பகவான். உங்களுக்கு சுக்கிர பகவான் யாரு? 4-11 குடையவர். உங்களுக்கு கடக ராசிக்கு 4-11 குடையவர். சுகசானாதிபதியும் லாபாதிபதியும் மூத்த சகோதரனை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். ஆசை அபிலாசை 11ஆம் இடத்தை சொல்கின்றது. நீங்கள் எடுக்கின்ற உங்களுடைய வருமானங்களை சொல்லக்கூடிய இடம் என்பது 11ஆம் இடம். மூத்த சகோதரனை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். நாம் ஆசைப்படுகின்ற பொருளாதார சம்பந்தப்பட்ட ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடம் 11ஆம் இடம். அந்த இடத்ததிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் என்றால் அவர் உச்சம் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. ஆக வீடு வாசல் கிடைக்கின்றது. 3ஆம் இடத்தை பார்க்கின்றது. அவர் 4-11 குடையவர் உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். இங்கே வீடு வாசல்களாகவும் சொத்து சுகங்களுக்காகவும் அந்த 9ஆம் இடத்திலிருந்து தகப்பனார் உங்களுக்கு கொடுக்க போகின்றது. தகப்பனார்களால் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது இந்த மாதங்களிலே உங்களுக்கு. என்றாலும் கூட ஒரு சிறு ஆரோக்கியத்திலே மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் என்று கிரகங்களின் பெயர்ச்சி என்பது சுக்கிர பகவான் மார்ச் மாதம் 1-3-2026 அன்று உங்களுக்கு கும்ப ராசியிலிருந்து சுக்கிரன் வந்து கடக ராசிக்கு மீன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கின்றார். அதே புதன் பகவான் மார்ச் மாதம் 20ஆம் தேதி என்பது 20-3-2026 என்பது அவர் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். அதே குரு பகவான் 11ஆம் தேதி மார்ச் மாதம் என்பது வக்ர நிவர்த்தி அடைகின்றார் என்று 11ஆம் தேதி அஷ்டமி தேதியிலே அடைகின்ற அமைப்பு என்பது குரு பகவான் அடைகின்றது. குரு பகவான் வருகின்ற நாள் என்பது புதன்கிழமையிலேயே வக்ரமும் வெள்ளிக்கிழமையிலே புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். அதே சமயத்தில் சூரிய பகவான் 14-3-2026 அன்று மீனராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். கடக ராசிக்கு கும்ப ராசியிலிருந்து மீனராசிக்கு சூரிய பகவான் 2 குடைவ பயிற்சியாகி அற்புதமாக அவர் உங்களுக்கு மாதத்தில் முற்பகுதியோட பிற்பகுதி மீண்டும் அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. என்றாலும் கூட 5-10 பூர்வ புண்ணியாதிபதி குழந்தைகள் பூர்வீகம் சார்ந்து ஒரு சிறு தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் இங்கே குடுக்கல் வாங்கல்களிலே ஒரு சிறு மண்மனை சார்ந்தும் பூமிகள் சார்ந்தும் ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. ஆனாலும் 8ஆம் இடத்திலே முடங்கி கொண்டிருக்கிறது. தொழில் சம்பந்தப்பட்டு குடுக்கல் வாங்கல்களை கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு கடகராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. மேலும் அற்புத உயர்வுகள் என்பது மாதத்தில் பிற்பகுதியில் 14ஆம் தேதியில உங்களுக்கு 2 குடையவர் அங்கே மீன ராசிக்கு செல்ல போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது.
அந்த வகையில் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 8 குடையவர் அங்கு 9ஆம் இடத்தில் 2 குடையவருடன் தொடர்பு பெற்று 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. முயற்சிக்கின்ற காரியங்கள் ஒரு சிறு தடை தாமதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. சிறுதூர பயணங்களிலே அற்புத உயர்வுகளும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. தனவாக்கு குடும்பஸ்தானம் பற்றி ஒரு சிறு குடுக்கல் வாங்கல்களிலே தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கு. 2 குடையவர் 9ஆம் இடத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்றிருந்தாலும் 3ஆம் இடத்தை பார்க்கின்றது என்றாலும் கூட சனி பகவானுடன் தொடர்பு வருகின்ற அமைப்பு 3ஆம் இடத்திலே இங்கே இருக்கின்றது. தகப்பனார்களுக்குள்ளே ஒரு சில 9ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திலிருந்து சூரிய பகவான் அங்கே போகின்றது. சனி பகவான் தொடர்பு இருக்கின்ற அமைப்பு என்பது கடக ராசிக்கு சற்று மாறுபட்ட அமைப்புகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளாக இருக்கின்றது. யாராருக்குள்ளே உங்களுக்கு தகப்பனாருக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மார்ச் மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே அது அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. குரு பகவானுடைய சுபருடைய வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசியிலே சற்று பாதிப்புகள் இல்லாத ஒரு அமைப்புகள் இருக்கின்ற ஒரு வகையாக தான் இந்த மார்ச் மாதம் என்பது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. அதுபோக இந்த சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் மீனராசிக்கு சென்று விட்டால் இங்கே இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் ராகு என்று சொல்லக்கூடிய கிரகத்தை புதன் பகவானும் 3 கிரகங்கள் இருக்கின்றது. இந்த 3 கிரகங்களையும் குரு பகவான் பார்க்க இருக்கின்றார். கண்டிப்பாக இந்த புதன் பகவான் உங்களுக்கு 3 கூடையவரும் 12 கூடையவரும் விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்தில் மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். இடமிட்டு இடு நாடு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. முயற்சிகளிலே ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு 2ஆம் இடத்தை பார்க்கின்றது. குடுக்கல் வாங்கல்களிலே தடை தாமதங்களில் அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். அந்த வகையிலேயே எதிர்பார்த்த தூக்கங்கள் என்பது கண்டிப்பாக தூக்கத்திலே குறைவு கிடையாது. செலவுகளுக்கு பஞ்சமில்லை. சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்த நிறைவுகளையே பெறுகின்றது. காரணம் ஒரு 6 குடையவராக இருந்தாலும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 12ஆம் இடத்தில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த நிதி நிலைகள் கிடைக்கப் பெறுகின்ற அற்புதம் என்பது கடன் 6 குடையவரே உங்களுக்கு 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் உங்களுக்கு கிடைக்கின்றது. 2ஆம் இடத்திலேயே கொடுக்கின்றது. ஆக கடன் நோய் வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் எதையும் சமாளித்து செல்லக்கூடிய ஒரு மாதம் என்றால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதமாக இருக்கின்றது. சுபகாரிய சுப நிகழ்வுகள் நீங்கள் நினைத்தபடி நடத்தேற வேண்டிய அமைப்பு. கடன்களிலே எதிர்பார்த்த திருப்திகளை கிடைக்கின்றது. காரணம் 2 குடையவரும் உங்களுக்கு 9ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய 3ஆம் இடத்தையும் பார்க்கின்றது. இடமிட்டு இடம் நாடற்று நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. கடக ராசிக்கு 7 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் 8 குடையவராகவும் இருக்கின்றார். கணவன் மனைவிகளால் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. அவர் திரிகோணத்திலே பலம் பெற்று இருக்கின்றார். இந்த ராசி அதிபதியும் இங்கே பலமாக இருக்கின்றது. ஒன்றுக்கொன்று திரிகோணத்திலே அமைப்பெற்று இந்த மாதம் என்பது இருக்கின்றது என்றாலும் கூட சனி பகவானின் சந்திரனும் திரிகோணத்தில் இருக்கின்ற அமைப்பு இருக்கின்றது. அது ஒரு சிலருக்கு தகப்பனார் சம்பந்தப்பட்ட ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. ஆரோக்கியத்திலே மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடு வெளியூர் செல்லுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. அந்த வகையிலே கடக ராசிக்கு வரன் அமையாதவங்களுக்கு வரன் அமைகின்றது. இடமிட்ட நாடு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. பொருளாதாரத்திலே அற்புத உயர்வுகள். இங்கே 4ஆம் இடத்தை வீடு வாசல் சொத்து சுகங்களில் 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்று 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். வீடு வாசல்களுக்காக எடுக்கின்ற காரியங்கள் ஜெயம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. 11ஆம் இடம் அந்த வீடு வாசல் சொத்து சுகங்களால் மூத்த சகோதரனால் எதிர்பார்த்த திருப்திகளும் பொருளாதார உயர்வுகளும் கிடைக்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. அதே சமயத்தில் 12 குடையவர் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். அவர் முயற்சி ஸ்தானாதிபதி. முயற்சிக்கின்ற காரியங்கள் ஒரு சில தடை தாமதங்கள் விரைய செலவுகள். ஆனாலும் 12 குடையவர் 8ஆம் இடத்தில் மறைந்தாலும் 12ஆம் இடத்திலே 9 குடையவர் இருந்து அங்கே சுப காரியங்களை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. தகப்பனார்களால் எதிர்பார்த்த திருப்திகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளும் கிடைக்கின்றது. 9ஆம் இடம் தகப்பனார்களுக்காக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பு. பொருளாதாரத்திலே விரைய செலவுகள் கல்யாண வைபவங்கள் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற அமைப்பு. கடக ராசி என்பது தாயின் அன்பு ஆதரவு ஒரு இலக்க நோக்கி அடையக்கூடிய ஒரு ராசி சரராசி. இந்த சரராசி என்று சொல்ல அலுவலகங்களிலே எதிர்பார்த்த திருப்திகளையும் உயர்வுகளையும் உயர்ந்த பொறுப்புகளிலே பதவிகளையும் அடையக்கூடிய ராசி என்றால் இது கடகராசியும் ஒன்று இருக்கின்றது. அந்த வகையிலே கடகராசிக்கார நேயர்களுக்கு இந்த அற்புதமான உயர்வுகளை இந்த மாதம் என்பது பொன்னான மாதமாக அமையக்கூடிய அற்புதம் என்பது ஞாயிற்றுக்கிழமை தனவாக்கு குடும்ப சனாதிபதி 3ஆம் இடத்தையும் பார்க்கின்ற அற்புதத்திலே இந்த மாதம் என்பது இருக்கின்ற காரணத்தினாலே அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தையும் நவகிரக நாயர்கள் கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது கடகராசிக்கார நேயர்களுக்கு அற்புத நிகழ்வுகளையும் மேன்மைகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்க இருக்கின்றது. நேயர்களே தாயின் அன்பு பெற்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. அந்த வகையில் நீங்க எதிர்பார்த்த தாய் தந்தையார்களின் உதவிகளும் அன்புகளும் யோகங்களும் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதம் என்பது மார்ச் மாதமாக அதுவும் 2ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்புகளிலே மாதம் பிறந்திருக்கின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது. நேயர்களே நன்றி வணக்கம். மேலும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகள் கடகராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்ற மாதமாக இருக்கின்றது. நேயர்களே நன்றி வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம்.